இல்லை பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ரொம்ப பேருக்கு பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை. அதுக்கு நம்ம தெய்வமாக தான் இருக்கணும். உங்களோட ஹாரோஸ்கோப்பை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இப்போ லக்னத்திலிருந்து 11வது இடம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள். அந்த கிரகத்துக்குள்ளே இல்லை அந்த கட்டத்துக்குள்ளே கோச்சாரத்தில் சனி எப்போ உள்ளே வராருன்னு பாருங்கள். ஒன்று, இது ஒரு ரூல். இன்னொரு ரூல், உங்களோட 11ஆம் அதிபதியும் அந்த 11ஆம் இடத்துக்கு வராரான்னு பாருங்க. ராமருக்கே 14 வருஷம் வனவாசம் இருக்குன்னு இருந்து தான் ஆகணும். நம்ம என்ன பண்ணுறோம், இதில் ஷார்ட்கட் பிடிக்கிறங்கிற பேரில் இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா, இப்படி போகலாமா அப்படி போகலாமா நம்ம பயத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோமே தவிர, அந்த டயர் எப்போ நமக்கு மாறப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். நம்ம அது வரைக்கும் ரிலாக்ஸாக இருக்கலாம். எப்படியும் நமக்கு இப்படியே லைஃப் இருந்துக்கிட்டே இருக்க போகிறது இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ போட்டு உங்களை அழுத்திட்டு இருக்குன்னா கரெக்டாக உங்கள் 11ஆம் அதிபதி தான் அதுக்கான ரிலீஃப். அது கரெக்டாக கிடக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ரிலீஃப் கிடச்சிரும். இல்லை பயத்தோட வெளிப்பாடு என்ன அப்படின்னா, நம்ம சில நேரம் நம்மளோட அனுபவம் பத்தலையோங்கிற பயம்தான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம், நம்மளோட சம்பளத்தை எதை வச்சு நிர்ணயிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய திறமையை வச்சு அப்படின்னு நம்மளை நம்ப வச்சுருக்காங்க. உண்மையிலே நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களால் ஒரு டயத்தில் ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும்னா உங்களுக்கு 10,000 ரூபா சம்பளம். உங்களால் ஒரு 2-3 பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னா உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா சம்பளம். ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி பிரசன்ன ஜோதிடர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எனக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியல, பிரச்சனை கூட நான் பயணப்பட்டுருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அப்படின்ற வார்த்தை இல்லை பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார்? ரொம்ப பேருக்கு பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை. அதுக்கு நம்ம தெய்வமாக தான் இருக்கணும். தெய்வத்துக்கே பிரச்சனை வரும்போது அப்புறம் நம்மளாம் எவ்வளோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ பிரச்சனைகள் வரதான் போகுது, அந்த ஈவெண்ட் நடக்க தான் போகுது. அது எதுக்குன்னா உங்களை பக்குவப்படுத்துறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் ரொம்ப ஒரு தொடர் பிரச்சனைகள் நான் மாட்டிகிட்டு இருக்கேன். சில பேருக்கு வேலை போயிடுச்சுன்னா போன வேலை மறுமாதம் கிடைச்சதுன்னா ஒன்றும் தெரியாது. ஆமாம். 7 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தவங்கலாம் இருக்காங்க. ஒரு 5 வருஷம் 3 இப்படி அவங்க எங்கே போய் கதவை தட்டினாலும் ஒரு கதவு திறக்காமலே இருக்கும். இப்போது ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சுன்னா அது ஒரு ஈவெண்ட்டு லைஃப்பில். ஓகே, அந்த ஈவெண்ட்டை சரி பண்ணுறதுக்கு இன்னொரு வேலையை தேடுறாங்க. அதுக்கேற்ற அந்த வேலை கிடச்சி அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா ஓகே, இது லைஃப்பில் ஏதோ ஒரு சரிவு ஏற்பட்டுச்சு, திருப்பி அடுத்த கட்டத்துக்கு போயிடலான்ட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு இடத்துல மாட்டிட்டு ஒரு வேலை போயிடுச்சு, போன வேலை போனபடியே இருக்குது, போய் அவங்க ஏறி இறங்குற இடத்துலலாம் வேலையே கிடைக்கலன்னு என்ன ஆகும், ஒரு விரக்தியான ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. ரைட்? அப்படி ஒரு தொடர் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் ரொம்ப இதில் தான் போய் விபரீதமான சில முடிவுகளையும் போய் எடுப்பாங்க. இந்த மாதிரி யார் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அவங்க என்ன ராசி, என்ன லக்னம், எப்படி வேணாலும் இருக்கட்டும், என்ன டேட் ஆஃப் பர்த், எதில் வேணாலும் பிறந்து, நான் ஒரு தொடர் பிரச்சனையில் இருக்கேன், நான் எப்படி விடுபடுறது இதுலேருந்து? எல்லாத்துக்கும் விடுபடுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அந்த விடுபடுற டைம் வரைக்கும் கொஞ்சம் காத்துக்கிட்டு இருந்தாலே போதும். ஒரு பிரச்சனை இப்போ நடந்துக்கிட்டே இருக்குன்னா இந்த தோசையை பிரட்டுற மாதிரி ஒரு டைம் நமக்கு வரும். எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை ரொம்ப நாளாக, அந்த வேலை கிடைக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது நான் பண்ண முடியுமா? நம்ம எதை தேடி ஓடுறோம்னா ஏதாவது ஷார்ட்கட் கிடைக்குமா? ஒரு பரிகாரம் பண்ண முடியுமா? அந்த பரிகாரத்தை செஞ்சு நான் ஏதாவது இதுலேருந்து தப்பிச்சிக்க முடியுமா? இப்போ நடக்கிற ஈவெண்ட்லேருந்து நான் தப்பிச்சிக்க முடியுமா? ஆஃபீஸில் டென்ஷனாக இருக்குன்னு போய் பரிகாரம் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. உண்டு சார். கோமம் வளர்க்குறவங்களாம் இருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் இதை எப்படி ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம், நீங்களே செல்ஃபாக எப்படி நீங்கள் உங்களை மீட்டர் பண்ணிக்கலாம்? ரொம்ப சிம்பிளாக பார்ப்போம். உங்களோட ஓன் சார்ட், உங்களோட ஹாரோஸ்கோப்பை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இப்போ லக்னத்திலிருந்து 11வது இடம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். லக்னத்திலேருந்து 11வது இடம் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள். அந்த கிரகத்துக்குள்ளே இல்லை அந்த கட்டத்துக்குள்ளே கோச்சாரத்தில் சனி எப்போ உள்ளே வராருன்னு பாருங்கள். ஒன்று, இது ஒரு ரூல். இன்னொரு ரூல், உங்களோட 11ஆம் அதிபதியும் அந்த 11ஆம் இடத்துக்கு வராரான்னு பாருங்கள். எப்பவுமே கோச்சாரத்தில் அவர் ரவுண்ட்ஸ்லேயே தானே இருப்பார். ஆமாம். இப்போ உங்கள் 11ஆம் அதிபதி சுக்கிரன்னு வச்சுக்கிறோம், அவர் கரெக்டாக அந்த 11ஆம் இடத்துக்குள்ளே வராரான்னு பாருங்கள். அதே மாதிரி உங்கள் சனி 11ஆம் அதிபதி மேலே கிராஸ் பண்ணி போதான்னு பாருங்கள். அந்த எக்ஸாக்ட் டைமில் உங்கள் பிரச்சனைக்கான ரிலீஸ் கிடைக்கும். இது எப்போ பர்ஃபெக்டாக நடக்கும்னா,
அதுக்கான தசாவோ புத்தியோ அந்தரமோ போயிட்டு இருக்க நேரத்தில் பர்ஃபெக்டாக நீங்கள் எதை தேடிட்டு இருக்கீங்களோ அந்த தேடுதலுக்கு உண்டான ஒரு விஷயத்த பலம் அதுக்கு ஒரு ரிசல்ட்டாக கையில் கொடுத்துட்டு போயிடும். ஸோ இப்படி நீங்கள் பார்த்து செல்ஃபாக ரெடியாக உட்காந்துக்கலாம். இப்போ இன்றைக்கி வேலை கிடைக்கல, ஓகே பரவாயில்ல. 6 மாதம் கழித்து நான் இப்போ சொன்ன அந்த ரூலில் ஏதாவது ஒன்று நடக்க போகுதுன்னா 6 மாதம் அமைதியாக இருங்க. வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்காக உங்கள் முயற்சியை தடுக்க வேண்டாம். முயற்சி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்களே முயற்சி, இல்லை ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒன்று அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இது எல்லாம் கரெக்டாக அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் கரெக்டாக அது கிராஸ் பண்ணி போகும்போது கையில் கொடுத்துட்டு போயிடும். இதைத்தானே இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. இங்கே பாருங்கள், நம்ம எங்கே பார்த்து ரொம்ப பயந்துக்கிறோம்னா, நமக்கு மகாபாரதம் நம்மளும் படிச்சிருக்கோம், ராமாயணம் படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், கேட்டிருக்கோம். அதில் வர கதைகளை நல்லா பாருங்கள். தெய்வத்துக்கே நடுவில் பாஸ் டைம் இருக்குது உண்டு. ஓகே, போய் 14 வருஷம் வனவாசம் இருந்திருக்காங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நாள் மறைஞ்சு இருக்கணுங்கிறது விதி. ராமருக்கே வந்து 14 வருஷம் வனவாசம் இருக்குன்னா இருந்து தான் ஆகணும். நம்ம என்ன பண்ணுறோம், இதில் ஷார்ட்கட் பிடிக்கிறங்கிற பேரில் இதுக்கு எதாவது பரிகாரம் பண்ணலாமா, இப்படி போகலாமா, அப்படி போகலாமா, நம்ம பயத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோமே தவிர, அந்த டயர் எப்போ நமக்கு மாறப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். நம்ம அது வரைக்கும் ரிலாக்ஸாக இருக்கலாம். எப்படியும் நமக்கு இப்படியே லைஃப் இருந்துக்கிட்டே இருக்க போகிறது இல்லை. இல்லை, ஏற்றம் இறக்கம் ரெண்டும் கலந்ததான் லைஃபாக இருக்க போகுது. அப்போது நமக்கான அந்த ரைட் டைம் எப்போ வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். நீங்களே இப்போ செல்ஃபாக என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கோ, எது பிரதான பிரச்சனையாக இருக்கோ, இப்போ பணம் பிரச்சனை இருக்குது, இல்லை வேலையில் பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ போட்டு உங்களை அழுத்திட்டு இருக்குன்னா கரெக்டாக உங்கள் 11ஆம் அதிபதி தான் அதுக்கான ரிலீஃபு. அது கரெக்டாக கிடக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ரிலீஃப் கிடச்சிரும். பயப்படவே வேண்டாம். பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு வழி சொல்லிட்டீங்க சார். நிறைய பேர் வந்து பிரச்சனை வந்துருமோன்ற ஒரு பயம் இருக்குது சார். எனக்கு லைஃப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் நமக்கு இது நடந்துருமோ அது நடந்துருமோ, அதுவும் குறிப்பாக வந்து பெண்களுக்கு நிறைய அந்த மாதிரியான சிந்தனைகள் வந்து வருதுன்னு சொல்கிறத நான் கேட்குறது உண்டு. ஸோ அந்த மாதிரியான தாட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சார்? இதில் பெண்கள் என்ன ஆண்கள் என்ன, எல்லாருக்குமே பயம்னு ஒண்ணுதான். வந்தால் எல்லாத்துக்கும் வரதான் செய்யும். அதனால் இது ஒரு தன்மை தான். அது வந்து நம்ம எப்படி ஒரு பிரச்சனையை அணுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ரொம்ப நம்ம சின்ன வயசில் குழந்தையா இருக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை கூட நம்ம ரொம்ப உட்காந்து பயப்படுவோம். ஆமா. நாளைக்கு ஸ்கூல் டீச்சர் இதை சொல்லிடுவாங்களோ, அதை ம். சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு. கொஞ்சம் காலேஜ் வரும்போது பாருங்கள், நம்ம அதை ஒரு பெரிய அசால்ட்டாக எடுத்துக்கிருவோம். அது பரவாயில்ல, ஹோம்ஒர்க் பண்ணலன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அடுத்த லெவலுக்கு போயிடுவோம். அடுத்து வேலைக்கு வரும்போது பாருங்கள், அடுத்த ஒரு கட்டத்துக்கு இந்த வேலைன்னா இல்லைன்னா என்ன அடுத்த வேலை அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு இது இருக்குது. அப்புறம் ஒரு 40 வயசு கடந்தோடனே வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்கணும், ஏன் நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா, இப்படி ஒரு எண்ணம் வரும். அப்போ கடைசியில் என்ன, நம்ம எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கணும், நம்மளோட அனுபவம் தான் நமக்கு ஆண்டவன். ம். நம்ம அனுபவம் தான் நம்மளை டிரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. பிறக்கும் போதே யாரும் அறிவாளிலாம் கிடையாது. கிடையாது. நம்ம பிறந்ததுக்கப்புறம் ஒரு அனுபவத்தை ஏற்றிக்கிட்டே வரோம் இல்லையா, அதை தான் வந்து நம்மளை டிரைவ் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. இதில் பயத்தோட வெளிப்பாடு என்ன அப்படின்னா, நம்ம சில நேரம் நம்மளோட அனுபவம் பத்தலையோங்கிற பயம்தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம நம்ம பார்த்துட்டு வந்த விஷயத்தில் அனுபவம் இல்லை அப்படிங்கும் போது தான் பயம் அதிகமாகும். ம். அந்த விஷயத்த பார்த்து தெளிஞ்சதுக்கப்புறம் நிச்சயமாக அதில் பயம் வராது. இதெல்லாம் ஆண் என்ன பெண் என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே தைரியமாக ஒரு பிரச்சனையை அணுகலாம். நம்ம பிரச்சனையை எந்த அளவுக்கு அணுகி அந்த விஷயத்தில் நம்ம எவ்வளோ தேர்ச்சி ஆகிறோமோ அதோட சபாஷா தான் பிரபஞ்சம் என்ன பண்ணும், நமக்கு ஒரு பெரிய விஷயமா தூக்கி கொண்டு வந்து கையில் கொடுக்கும். கண்டிப்பா இதை சார். இப்படி அணுகியிருக்காரு பரவாயில்ல அப்படின்ட்டு. நமக்கு எப்படி ஒரு நம்மளோட வேலையிலையோ இல்லை ஒரு நம்மளோட வாழ்க்கையிலையோ எப்படி இந்த பிரபஞ்சம் நம்மளை வந்து தட்டி கொடுக்குது அப்படின்னா, ஒரு பிரச்சனையை நான் அனுப்புகிறேன், அந்த பிரச்சனை நீ எப்படி அணுகிற. ம். இப்போது நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், இப்படி வச்சுக்கிறோம், நம்ம ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம், நம்மளோட சம்பளத்தை எதை வச்சு நிர்ணயிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்மளுடைய திறமையை வச்சு நம்ம அப்படின்னு நம்மளை நம்ப வச்சுருக்காங்க. உண்மையிலே நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களால் ஒரு டயத்தில் ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும்னா உங்களுக்கு 10,000 ரூபா சம்பளம். உங்களால் ஒரு 2-3 பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னா உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா சம்பளம். ஒரே நேரத்தில் உங்களால் ஒரு 7-8 பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னா ஒரு 1,00,000 ரூபா சம்பளம். இப்படியே தான் ஏறிக்கிட்டே போகும். நீங்கள் இந்த ஹைரார்க்கி எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, இவங்க நிச்சயமாக ஒரு கம்பெனிக்குள்ளே ப்ராப்ளம் மேக்கரை விட ப்ராப்ளம் சால்வருக்கு தான் அங்கே வந்து இடம் உண்டு. ம். ஏன்னா அவங்கள வச்சு எவ்வளோ ப்ராப்ளத்தை ஒரே டயத்தில் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் எதிர்பார்க்கும் கம்பெனி. இதை பொறுத்து தான் உங்களோட சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்மளோட திறமையை எங்கே வளர்த்துக்கணும்னா, ஒரு பிரச்சனையை கொடுத்தா நம்ம எப்படி அணுகிறோம், ம். எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறோம், அதுலேருந்து எப்படி வெளியில் வரோம். பயப்படுறதுனால ஒரு பிரச்சனை தீர போடுறது கிடையாது. அதுக்கான சொல்யூஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் அடங்கியிருக்கு. அதுக்கு ஜாதகத்தை எடுத்து பார்க்கலாமா, ஒரு பிரசனம் பார்க்கலாமா, ஒரு நியூமராலஜி பார்க்கலாமா, இதுக்கு என்ன விடை எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கு, இதெல்லாம் தாண்டி இது எல்லாத்தையும் நம்ம சரி செய்கிறதுக்கு பஞ்சபட்சி கற்றுக்கலாமா, ஆ. இதெல்லாம் தாண்டி தான் இதுதான் நம்மளை வந்து நாம்
நல்லா பார்த்துக்குங்க. எப்பயுமே நம்ம அறிவார்ந்த ஒரு நிலைக்கு நம்ம நம்மளோட நாலேட்ஜ உயர்த்திட்டே வரும்போது, நிச்சயமா நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துரும். கண்டிப்பா சார். இந்த ஒரு பதிவு பார்த்ததுக்கு பிறகு நெறைய பேர் வந்து இந்த பயம், குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு, அதுலருந்து விடுபடுறது எப்படி அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா கண்டிப்பா கிடைச்சிருக்கும்னு நம்புறோம். கண்டிப்பா இந்த ஒரு பதிவுல சொன்ன எல்லா விஷயங்களுமே நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.